திரு ஆதனூர். இந்த திரு ஆதனூர் அப்படிங்கிறது கும்பகோணம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், திருக்குடந்தை அப்படின்னு, கோபுரி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த திரு ஆதனூர் கும்பகோணத்துக்கு அருகில், சுவாமிமலைக்கு வெகு அருகில், கிட்டத்தட்ட சுவாமிமலையிலிருந்து 3 கிலோமீட்டர், கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர். நம்ம போன வாரம் பார்த்தோம் புள்ளபூதங்குடி அப்படின்னு. திரு புள்ளபூதங்குடியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதாக மிக அழகான ஸ்தலமாக இந்த திரு ஆதனூர் அமைந்திருக்கிறது. இந்த திரு ஆதனூர் அப்படின்னா ஆ தன் ஊர். ஆ அப்படிங்கிறத நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆ என்றால் பசு என்ற அர்த்தம். இந்த வார்த்தையை எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் அப்படின்னு விஸ்வாமித்திரனுக்கு கம்பராமாயணத்தில் வரும். அதுக்கு கிட்டத்தட்ட 8-9 விதமான அர்த்தங்களை பார்த்தோம். எண்ணிலா அருந்தவத்தோன் அப்படின்னா பசுவிற்காக தவம் செய்தவன் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அதனால் இந்த ஊர் அந்த காமதேனு இருந்த ஊர். தன் ஊர், காமதேனுவு தவம் செய்த ஊர். தன் அப்படின்னா தவம் செய்தன்னு எடுத்துக்கலாம், தன்னுனா தன்னுடையது ஆக்கி கொண்டேன்னு எடுத்துக்கலாம். அந்த காமதேனுவுக்கு சிறப்பு சொல்லக்கூடியதாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. இதில் பெருமாளுடைய பேர் வித்தியாசமான பேர், ஸ்ரீரங்கநாதன் பேர். ஏன் ஸ்ரீரங்கநாதன் உற்சவருக்கு வந்ததுன்னா, இதுவும் காவேரி கொள்ளிடத்திற்கு 2 பக்கமும் காவிரியும் கொள்ளிடம் இருக்க நடுவில் அமைந்திருக்கும் திருத்தலமாக இருக்கிறது இந்த திரு ஆதனூர். பெருமாளுக்கு ஆண்டளக்கும் ஐயன் அப்படின்னு பேர். இந்த உலகத்திற்கே ஆண்டு அளக்கக்கூடிய ஐயனாக விளங்குபவன், எல்லோருக்கும் விளங்குபவன், எல்லோருக்கும் ஆண்டளப்பவன். ஆனால் இங்கே மட்டும் அது என்ன சிறப்பு பெயர், ஆண்டளக்கும் ஐயன். பார்க்கலாம். தாயார் ரங்கநாதன் அப்படிங்கிறதுனால ரங்கநாயகி தாயார். சக்கரவாசினி, சக்கர நிவாசினியின் தாயாருக்கு பேர். மந்திர பிரீதேஸ்வரி, அதாவது மந்திர பிரீதேஸ்வரின்னா மந்திரங்களில் பிரியமானவளாக இருப்பவள். அதாவது அந்த தாயாரை குறித்து நாம் எந்த மந்திர உச்சாடனம் பண்ணினாலும் நமக்கு சகலத்தையும் அருளக்கூடியவளாக இருக்கிறாள். அடுத்தது பார்கவின்னு பேர், கமலஹாசினின்னு பேர். இதற்கு முன்னாடி பார்த்த அந்த விருட்சம், புள்ளபூதங்குடிக்கு இருக்கக்கூடிய அதே புன்னை மரத்தால் இதுக்கும் இருக்கக்கூடியது விருட்சம். இன்னொரு விருட்சமாக இருக்கக்கூடியது பாட்டரின்னு சொல்லக்கூடியது, ஞாழல் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். இந்த ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமத்தில் வரக்கூடியது. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். பிரத்யக்ஷம்னா பல பேருக்கு பிரத்யக்ஷம், பிருகுமுனிவருக்கு பிரத்யக்ஷம், காமதேனு, அக்னி, திருமங்கையாழ்வார், இப்படி பலருக்கும் நமக்கும் பிரத்யக்ஷமாக விளங்கக்கூடிய பெருமான் ஆண்டளக்கும் ஐயன் ஸ்ரீரங்கநாதன். ஆதிரங்கேஸ்வரம் என்றும் கூறப்படுகிறது. கோபுரி அப்படின்னா, கோ அப்படின்னா காமதேனு, பசுன்னு அர்த்தம். அதற்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஓர். இங்கே பெரிய விசேஷம் என்னன்னா, சங்கு சக்கரங்களுடன் கூடிய ஆதிசேஷன். சந்தர்ப்பத்தில் காமதேனுக்கு கோபம் வந்துடுது. ஆனால் கோவிச்சுக்கலாமோ காமதேனு? அதுவும் பெருமாள் கிட்ட போய் கோவிச்சுக்கலாமோ? கோவிச்சிக்கப்படாது. ஆனால் கோபம் வந்துடுத்து. இந்த காமதேனுக்கு ஒரு நியாயத்தை உணர்த்தணும் இல்லையா? பெருமாள் எப்பயுமே நியாயவாதி, யாருக்கும் ஒரு அபயம் என்று வந்தவனுக்கு அனைவருக்கும் அபயம் அளிப்பவன். ஆனால் அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு. இந்த காமதேவனுடைய கோபம் சரியில்லை அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்தணும், காமதேனுக்கு உணர்த்தணும். இவர் என்ன பண்ணினார், மரக்காலில் கொடுத்து இதை நிரப்பிண்டு வா, உன்னுடைய திறமையெல்லாம் போட்டு நிரப்புன்னு சொன்னார். உன்னுடைய திறமையெல்லாம் போட்டு இந்த மரக்காலை நிரப்புன்னு நிரப்ப முடியுமோ இந்த மரக்காலை? அந்த ஆற்றல், எவ்வளவு ஆற்றல் போட்டாலும் நிரப்ப முடியல. சரி, உன்னால் முடியலையா, விட்டுடு அப்படிங்கிற. விடுறதுக்கும் காமதேனுக்கும் மனசு அல்ல. இதே மாதிரி கதை வேற ஒரு இடத்துல நம்ம கேட்டிருப்போம். உடனே மகாலட்சுமி கிட்ட கொடுத்து உன்னுடைய ஆற்றலால் இந்த மரக்காலை நிரப்பு அப்படிங்கிறார். அதனால தான் பெருமாள் புஜங்க சயனத்தில் இருக்கிற பெருமாள் கையில் இந்த மரக்காலை வைத்து படுத்து கொண்டிருந்தார் அப்படின்னு இதனாலும் ஒரு கதை கூறப்படுகிறது.
அந்த மரக்காலை கொடுக்கச்சே பெருமாள் வந்து மகாலட்சுமிகிட்ட கொடுக்குறார். மகாலட்சுமி பெருமாளுடைய திருமேனில் இருக்கக்கூடிய துளசி தலத்தை, துளசி மாலையிலேருந்து ஒரே ஒரு துளசி தலத்தை எடுத்து அந்த மரக்காலில் சேர்த்து, என்னுடைய எதுவுமே இல்லை, எல்லாம் உன்னுடையது, நீ தான் நிரப்பிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு விடுறார். அப்படி சொன்ன உடனே அந்த மரக்கால் நிரம்பி விடுகிறது. இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, நம்மிடம் எந்த ஆற்றலுமே இல்லை, அவனருளால் அவன் தாள் வணங்கி, அவ்வளவுதான். அவனுடைய அருள் இல்லாமல் அவனுடைய தாளை நாம் வணங்க முடியாது. அவன் கொடுக்காமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது. இதை அனைவரும் உணர்த்தும் விதமாக இது இருக்கிறது. அடுத்தது, யாரை எங்கே வைக்க வேண்டும் என்று பகவானுக்கு தெரியும். நாம் ஒரு விஷயத்திற்காக கோபப்படக்கூடாது, இதையும் உணர வேண்டும். அப்பொழுதுதான் மகாலட்சுமி நிரப்பிய உடனே காமதேனுவுக்கு அறிவு வந்தது. ஓ, நாம் செய்ததுதான் தவறோ என்று எண்ணம் வந்தது. காமதேனுவுக்கு எண்ணம் வந்தவுடனே பெருமாள் அதுக்கு, நான் பூமியில் பிறக்கப் போகிறேன், பூமியில் பிறந்து, அதாவது பிறந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அச்சாவதாரமாக எனக்குன்னு பல பக்தர்கள் இருக்கா, அவளுக்கு நான் அருள வேண்டியிருக்கிறேன், நீயும் அங்கே வான்னு காமதேனுவுக்கு சொல்கிறதுனால காமதேனுவும் பசுமக நந்தினியும் அம்மாவும் பெண்ணுமாக இந்த ஸ்தலத்திற்கு வந்து பெருமாளை பூஜித்ததாக இங்கே ஒரு ஐதீகம். இந்த இடத்துல பெருமாள் புஜங்க சயனமாக படுத்து கொண்டிருக்கிறான். அந்த படுத்து கொண்டிருக்கும் போது தலையில், அதாவது ஒரு கையில் இந்த மரக்காலை வைத்து படுத்து கொண்டிருக்கிறான். இது ஒரு ஐதீகம். இன்னொரு ஐதீகம் என்னன்னா, இந்த மரக்காலுக்காக நம்ம குலசேகர ஆழ்வார் இருக்கார் இல்லையா, இந்த குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணினார், ஸ்ரீரங்கநாதனுக்காக கோயில் கட்டினார். இந்த கோயில் கட்டின குலசேகர ஆழ்வார் கோயில் கட்டி மதில் சுவர் கட்டிகிட்டே இருக்கார், பல விஷயங்களை பெருமாளுக்காக பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் கூலி கொடுக்கறதுக்கு கையில் பணம் இல்லை. பெருமாள் கிட்ட வேண்டுறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சுவாமி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அவர் ஒரு வழி காட்டுறார். நீ அந்த இடத்திற்கு போ, திரு ஆதனூர், அந்த இடத்திற்கு போ, அந்த நதிக்கரையில் உன்னை ஒருவன் சந்திப்பான், அவன் உனது குறைகளை தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். இவர் இந்த இடத்துக்கு வரார். வந்து பார்த்தா ஒரு கிழவர். இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், என்னடா இது, வந்திருப்பதோ கிழவனாக இருக்கின்றாரே, இவர் நம்முடைய சந்தேகங்களை எப்படி தீர்த்து வைப்பார்? அதாவது நமக்கு பணம் வேணும், ஒருவேளை இந்த கிழவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நினச்சுட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணினார், இந்த வயதானவர்கிட்ட போய் கேட்குறார், சுவாமி இந்த மாதிரி பெருமாள் என்னை அனுப்பிச்சி வச்சார், நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், இதோ இவாள்லாம் இருக்கா, கிட்டத்தட்ட 100-200 பேர் இருக்கா, கூலி வேலை செஞ்சவா, இவாளுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும் அப்படின்னார். அவ்வளோதானே, நான் கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். இவருக்கு கவலை தீர்ந்து போச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு திங் நம்பிக்கை. பெருமாள் சொன்னார், இவரும் தான் செய்யறேன்னு விட்டார். அந்த நம்பிக்கை தான் முதல்ல வாழ்க்கையின் அடிப்படை தத்துவமே நம்பிக்கை தான் எல்லா விஷயத்திற்கும். அதிலும் எந்த நம்பிக்கைன்னா, இன்னொரு விஷயம், நம்மை நாம் நம்ப வேண்டும். நம்மால் இந்த காரியம் முடியுமா முடியாதானே நினைக்கப்படாது. நம்மால் இந்த காரியம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்குள்ளே இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பே வைக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் பாருங்க, அது மேல் உள்ள சிறு குழந்தைக்கு அடியெடுத்து வைக்கும்போது என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, கீழே விழுந்தாலும் திரும்பவும் எடுத்து என்னால் நடக்க முடியும் அப்படிங்கிறது அந்த அடி எடுத்து வைக்கும் நம்பிக்கை. வயசாக நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுறது. அதுக்கு 2 விஷயம். ஒன்று, நமக்கு அறிவு வளர்ந்துடுறது, மெச்சூரிட்டி நிறைய ஆகிடுறது. நம்மளால் நம்ம புரிஞ்சுக்கிறோம், இது எல்லாமே நான் செய்வது மட்டுமில்லை, பகவானுடைய கிருபை, அவன் செய்தால் என்னால் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவன் நம்மிடம் அபரிமிதமான அன்பு வச்சிருக்கான், நிறைய திறமைகளை கொடுத்துருக்கான். அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு நாமே நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த நம்பிக்கையை பெருமாள் மேலேயும் வச்சார், தான் மேலேயும் வச்சுட்டார். ஏன்னா தன்னால் எதையை தான் செய்து விட்டார். அடுத்தது பெருமாள் ஒருத்தனை வழிகாட்டினார். ஒரு வயதானவர் வந்திருக்கார், அவர்கிட்ட முழு பொறுப்பை விட்டுட்டார். ஆனால் அந்த வயதானவர் என்ன பண்ணார், எல்லாரும் லைனில் நில்லுங்கோ அப்படின்னார். கூலி வாங்க வேண்டாம், லைனில் நின்னா என்னடா பண்ண போகிறாருன்னு எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கா. இவர் ஆனால் ஆற்று ஓரமாக நின்றுட்டுருக்கார், அந்த மணல் பக்கத்தில்.
மரக்காலால் மணல் அளக்கிறார். அளந்து ஒவ்வொரு கையிலையும் கொடுக்குறார். அவாளுக்கு தகுந்த வண்ணம் இது பொன்காசாக மாறும், நீங்கள் வேலை செஞ்சுருந்தேன்னா மாறும்னு. ஆனால் இந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலத்தில் நிறைய பேர் உண்மையாக உழைச்சவா இருக்கா. அங்கேயும் டாட்ஜி பண்ணவா இருக்கலாம், உண்மையாக உழைச்சவா நிறைய பேர் இருக்கா. இதில் என்ன ஆயிடுத்துன்னா, ஒருத்தர் 2 பேரை தவிர நிறைய பேருக்கு வெறும் மணலாக தான் இருக்கான். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணினா, குலசேகரன்கிட்ட வந்து கேட்குறா, என்ன சுவாமி இப்படி இருக்கே, நாங்கள் உழைச்சோமே அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு நிகழ்ச்சி அந்த பெரியவரை திறத்த ஆரம்பிக்கிறார். அவர் ஓட ஆரம்பிக்கிறார். அந்த கரையிலேருந்து, ஆற்றுக்கரையிலேருந்து ஓடி வந்து இந்த கோயிலுக்குள்ளே அடைக்கலமாகி படுத்து கொள்கிறார். அதுதான் அந்த மரக்காலை வைத்து பகவான் சயனமாக இருக்கிறான். அதனால தான் இந்த இடத்திற்கு பேர் ஆண்டு அளக்கும் ஐயன். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அதை தனக்குள் ஆண்டு அளந்து படியளக்கும் ஐயன் அப்படின்னு பேர். அதனால தான் இவனுக்கு இந்த மரக்காலை வச்சுன்னு படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் உணர்கிறார்கள், இது வந்து இந்த ஸ்தலம் பெருமாள் தான் ஏற்படுத்தி கொடுத்தான், பெருமாளால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறத எல்லாரும் உணர்றாங்க. இதில் இது ஒரு அழகான விஷயம். இந்த ஸ்தலத்தில் நிறைய பேர் பிருகுமுனிவருக்கும் காமதேனுவுக்கும் அக்னிக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் பிரத்யட்சமான. இந்த பிருகுமுனிவர் அப்படின்னா துர்வாசர். இந்த இந்திரன் ஒரு தரம் துர்வாசர் வந்து மகாலட்சுமியை பார்க்க போகிறார். மகாலட்சுமியை பார்த்தா மகாலட்சுமி துர்வாசருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, அதனால் ஒரு மாலையை பரிசா தரார். துர்வாசர் இந்த மாலையை எடுத்துன்னு வந்துட்டே இருக்கார். எடுத்துன்னு வரச்சே என்ன ஆகுது, துர்வாசருக்கு யோஜனை பண்ணுறார், மகாலட்சுமி கொடுத்த மாலை இது, ஆனால் நமக்கு எதுக்கு அப்படின்னு எதிர பார்க்குறார். இந்திரன் ஐராவதத்தோட யானை ரதகஜ துரகபதாதிகளோடு வந்துட்டுருக்கான். அந்த யானை மேலே ஊரோடு வந்துட்டுருக்கான். இந்திரனை பார்க்குறார், இந்திரன்கிட்ட கொடுக்குறார். இந்த இந்திரன் என்ன பண்ணுறான், அந்த மகத்துவம் தெரியாமல் இந்த மாலையை வாங்கி யானையின் கழுத்தில் போடுகிறார். அவனுக்கு கொடுத்தது யானையினுடைய கழுத்தில் போடலாமா? இந்த யானை என்ன பண்ணுறது, யானைக்கு என்ன தெரியும், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு. அந்த யானை இதை உணரவில்லை. அந்த யானை பலவிதமான விஷயங்களை உணர்ந்தது தான், ஆனாலும் இந்த விஷயத்தை உணரவில்லை. இந்த யானை அந்த மாலையை எடுத்து காலில் போட்டு தேய்ச்சிடுறது. துர்வாசருக்கு கோபம் வந்துடுறது. கோபம் வந்தவுடனே இவர் சபிக்க ஆரம்பிக்கிறார், இந்திரனை சபிக்கிறார். இந்திரனை சபித்த உடனே இந்திரன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். இந்த கீழே பூமியில் போய் பிறந்து பெருமாளை வேண்டி யாகங்கள் யஜ்ஞங்கள் தவங்கள் பண்ணினேன்னா உனக்கு பிரத்யட்சமாவார், அது வரைக்கும் நீ பூமியில் இருக்க வேண்டியதுன்னு இந்திரனை சபிச்சுடுறார். இந்திரனை சபிச்ச உடனே இது யார் கொடுத்த மாலை, மகாலட்சுமிக்கு கோபம் வருது. ஏன்னா சாதாரணமாக மகாலட்சுமி அப்படின்னா மகாலட்சுமிக்கு இந்த கோபம் வரலாமான வருது, ஏன்னா அவள் கொடுத்த மாலை, அதனால கோபம் வருது. மகாலட்சுமிக்கே கோபம் வந்தால் என்ன ஆகும், அந்த கோபமானது பெருமாளை பிரிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. அவள் இந்த இடத்துல பிருகுமுனிவரின் மகளாக பார்கவியாக வந்து பெருமாளை மீண்டும் மணமுடிக்கிறாள். அதாவது இங்கே திருமண கோலத்தில் காட்சி தருகிறார்கள் பெருமாளும் பிராட்டியும். இதெல்லாம் பெருமாளும் பிராட்டியுமே செஞ்சின்றது. ஏன்னா மற்றவாளுக்கெல்லாம் தன்னுடைய கருணை போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் எல்லோரும் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால திரும்பவும் இங்கே பிருகுவனுடைய மகளாக பிறந்து பார்கவியாக பிறந்து இந்த இடத்துல இந்த சூரிய புஷ்கரணி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து சேர்றார். இங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னா, சிவன் கையில் இந்த நம்ம போன இதில் பார்த்தோம், சிவன் வந்து பிரம்மாவனுடைய ஒரு தலையை கொய்தனால அந்த பிரம்ம கபாலமானது கையில் ஒட்டின்றிருக்கு. இந்த கையில் ஒட்டின்ற கபாலத்தை போக்க வேண்டும் அல்லவா, என்ன பண்ணுறார், அந்த பக்கத்தில் அக்னி வரார். இந்த அக்னி பகவான்கிட்ட சொல்கிறார், என் கையில் கபாலம் இருக்குது, உன்னுடைய அக்னியினால் இதை வந்து விடுவிச்சிரு அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அக்னி பகவான் அதை செய்யலாமா, ஏன்னா இது பிரம்மஹத்தி தோஷம். இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை விடுவிக்கக்கூடியவன் பரமன் ஸ்ரீயப்பதியான நாராயணன் ஒருவன் தான். ஏன்னா அது பிரம்மாவனுடைய தோஷமானது
சிவனுக்கு இருக்கிறது. அது தெரியாமல் அக்னி என்ன பண்ணுறார், இந்த பிரம்மா தலை இருக்கு இல்லையா, அந்த கபாலத்தை விடுவிக்கலான்னு ட்ரை பண்ணுறார். ஆனால் அந்த கபாலம் போக மாட்டேங்கிறது. அந்த போக மாட்டேங்கிறது மட்டும் இல்லை, இந்த வைப்ரேஷன் நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கேருந்து, அதனால தான் பெரியவா சொல்லுவா, நீங்கள் வெளியில் போகச்சு எச்சில் துப்பக்கூடாது அப்படின்வா. இப்போ தான் அந்த கொரோனா வந்து நம்மகிட்ட ரியாக்ட் ஆகிடும்னு சொல்கிறா. அந்த காலத்திலேயே பெரியவா இப்படி பல விஷயங்கள் சொல்லி வச்சுருக்கா, எச்சில் துப்பாதே வெளியில் அப்படின்னு. ஏன்னா நாம் துப்புற போது அதில் இருக்கிற பாக்டீரியா நம்மளுக்கு ரியாக்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. இது எங்கேருந்து வர்றது? அக்னி பகவான் வந்து இந்த கபாலத்தை எடுத்து விடலாம் அவர் கையிலேருந்து நினைக்கச்சே அந்த பிரம்மஹத்தி தோஷமானது அக்னி பகவானுக்கும் வந்து விடுகிறது. ஐயா சாமி, நான் உன்னை காப்பாற்ற வந்தேன், என்னடானா கடைசியில் எனக்கும் அந்த தோஷம் ஒட்டி நிறுத்து. அதாவது நல்லவனுக்கு நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். இதுவோ ஒரு தீவினை. அந்த தீவினைக்கு நாம் துணை போகலாமா? அதுவும் அறியாது தெரியாது துணை போகலாமா? செய்யக்கூடாதே. உதாரணத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவா, சுவாமி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த தப்பு எனக்கு வருமா அப்படின்னு கேட்பா. நிச்சயமாக வரும். இப்போ நாம் தெரியாத பல ஜீவராசிகளை மிதிச்சிடுறோம், ஈ, எறும்பு, கொசு, இப்படி பல விஷயங்களை. அதனால் அந்த பாவம் நம்ம வராத விட்டுருமா? விடாது. ஏன்னா இப்போ நான் வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கார், கொஞ்ச நாளையாக கையில் வந்து ஒரு மரக்கட்டையை பிடிச்சுட்டுருக்கார். எல்லாரையும் கூப்பிட்றாரு, இதை தொட்டுட்டு போ, இதை தொட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அது பார்த்தா வெறும் சாம்பல் மாதிரி இருக்குது. நம்ம தெரியாமல் கிட்டக்கு போய், சாம்பல்னா வெறும் மரக்கட்டை சாம்பலாக இருக்குது அப்படின்னா எப்படி தொடுவோம் அதை? எல்லா இரண்டு கைகளையும் அப்படியே கவிழ்ந்தார் போல், அந்த கைகளை அணைத்தார் போல் அந்த கட்டையை தொடுவோம் இல்லையா? ஆனால் அந்த கட்டை என்னது? நீர் பூத்த நெருப்பு. உள்ளுக்குள்ளே நெருப்பு இருக்குது, வெளியில் சாம்பல் இருக்குது, நம்மளுக்கு தெரியலை. இந்த தெரியாததுனால நெருப்பு நம்மளை சுடாத விட்டுருமா? நமக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி தொடுவோம்? வெறுமை இந்த புறங்கையினால் டச் பண்ணிட்டு விட்டுருவோம் இல்லையா? ஆனால் தெரிந்து செய்த பாவம், நம்ம தெரியாமல் செஞ்ச பாவம் தான் அந்த நீர் போத்த நெருப்பாக இருக்கக்கூடிய மரக்கட்டையை தொட்டு விட்டோம். அந்த பாவம் நம்மளை விடாத இல்லையா? ஐயோ நான் தெரியாமல் தொட்டுட்டேன், அதனால் அந்த அனல் சூடு எனக்கு கைக்கு படக்கூடாதுன்னு சொன்னால் விடுமா? அது விடாது. அதே போல்தான் எந்த இடத்திலும் தெரியாமல் செய்த பாவத்திற்கும் நாம் அதை அனுபவிக்க வேண்டும். அதற்காகத்தான் பிராயச்சித்தங்கள்னு சொல்கிறார். தெரிஞ்ச பாவம் நிறைய இருக்கு, நாம் செய்கிறோம், அதற்குரிய மனசு நாம் அனுபவிக்கிறோம். தெரியாத பாவங்களை செய்வதற்காக சில பிராயச்சித்தங்கள் உண்டு. அந்த பிராயச்சித்தங்கள்லாம் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறவா இருந்தால்னா ஜாதகத்தில் பார்த்து சொல்லக்கூடியவா. இன்னும் 5, 9ஆம் இடங்களில் ஜாதகத்தில் பார்த்து அந்த இடத்துல யாருடைய பார்வை இருக்குது, அது பூர்வ ஜென்மத்தினுடைய பார்வை எப்படி இருக்குது, பூர்வ ஜென்மத்தில் எந்தெந்த தவறுகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அதற்குரிய பிராயச்சித்தங்களை செய்ய வேண்டும். இது இந்த அக்னி பகவான் செய்த தவறினால் அவரும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து பெருமாளை வேண்டுவதாக ஒரு ஐதீகம். இங்கு வந்து பெருமாள் ஏன்னா பெருமாள் பிராட்டியோடு காட்சி தரும். எங்கே எப்படி மேலே காட்சி தராரோ அந்த மாதிரி பார்கவி, அதாவது ஸ்ரீ ரங்கநாதன் ரங்கநாயகியாக, கமலஹாசினியாக, சக்கரநிவாசினியாக காட்சி தரக்கூடிய தாயாருடன் பெருமாளும் சேர்ந்து இந்த ஸ்தலத்தில் காட்சி தரத்தினால இந்த இடத்துல அக்னி பகவான் வந்து வேண்டுதலாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த பெருமாள் என்ன பண்ணுறார், அங்கேருந்து இறங்கி வந்துடுறார். இந்த இடத்துக்கு வந்தாகணும் இல்லையா? வந்தே ஆகணுங்கிற கட்டாயம். இதில் பெருமாள் முன்னாடி வரார். வந்த உடனே இந்த பெருமாளுக்கு ஆதிசேஷன் பின்னாடி வரார். பெருமாள் படுத்துருந்துச்சு, ஆதிசேஷன் வரார். பெருமாள் யாரையுமே விட்டு வைக்கிறதே இல்லை. நித்தியசூரிகளாகட்டும், மகாலட்சுமியாகட்டும், யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. அவருக்கு எல்லோரும் ஒன்று தான். இந்த அனந்தன் வரைச்சே கேட்குறார், நீ யாருன்னு கேட்குறார். நான் தான் அனந்தன் ஆதிசேஷன் அப்படிங்கிறார். நான் எப்படி உன்னை உணர்றதுன்னு கேட்குறேன். நான் என்ன எப்படி உன்னை நம்புறது, ஏற்றுக்கிறது, எனக்கு ஏதாவது நீ காட்டு, செஞ்சு காட்டுன்றார். அதற்கு பெருமாளுக்கு தெரிந்தாற் போல் ஆதிசேஷன் தன் உருவை காட்டுகிறான். அதனால் பெருமாள் மகிழ்ந்து போகிறார். இந்த மகிழ்ந்த பெருமாள் என்ன செய்கிறார், தன் கையில் இருக்கிற சங்கு சக்கரத்தை ஆதிசேஷனுக்கு கொடுத்து, ஆதிசேஷனும் சங்கு சக்கரதாரியாக
இது கொடுத்துன்னு உடனே அவள் பெருமாளுக்கு இல்லையா அப்படின்னு உடனே ஒரு கேள்வி கேட்பா. பெருமாள்கிட்டையும் இருக்குது. அப்போ ஆதிசேஷன் என்ன கொடுத்தான்னா, ஒரு விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்றுமா போலே அப்படியே இங்கே இருக்கிற கேட்ஜெட் எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொடுத்துடுறது இல்லை அர்த்தம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கோம், ஒரு இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம், நம்மகிட்ட இல்லாமல் போய்டுறதா? அது நாம் அழிக்கிற வரைக்கும் இருக்குது இல்லையா? நம்மகிட்டையும் இருக்குது, ஃபார்வர்ட் பண்ணால் அவகிட்டையும் இருக்குது. இப்போ 2 இடத்துலையும் இருக்குது இல்லையா? அது அந்த மாதிரி பெருமாள் கையிலையும் இருக்குது, ஆதிசேஷன் கையிலையும் சங்கு சக்கரதாரியாக ஆதிசேஷன் காட்சி அளிக்கிறார். அப்படிங்கிறது இங்கே பெரிய விசேஷம். அடுத்தது நம்ம பல விசேஷங்கள் இருக்குது. இந்த ஊருக்கு ஆதனூர் போனால், ஆனால் ஆதனூர் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பரிதாபமாக இருக்குமா. போனவா சொல்லியிருக்கேன், நான் இன்னும் போகணுன்னு ஆசை இருக்குது. பல தரங்கள் நான் திருக்குழந்தை போயிருக்கேன், ஆதனூர் போகலை. ரொம்ப எல்லா கோயில்களுமே நம்ம சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும்னா கார்த்தால 8 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் போனால் நல்லாயிருக்கும், பெருமாளை சேவிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்களுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஷார்ப்பாக போயிடுறது பெட்டர். மார்னிங் 8 to 12, ஈவினிங் 4 to 8, இதுதான் டைமிங்ஸ் பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு டைமிங்ஸு. இந்த கோயிலில் போனோம்னா சில சந்தர்ப்பத்தில் அர்ச்சகர் வந்து வெளியிலே உட்காந்துருப்பார், அல்லது அக்கம்பக்கத்தை கூட போயிருக்கலாம். ஏன்னா சேவார்த்திகள் வர்றது ரொம்ப குறைச்சல். பெருமாள் அங்கேருந்து எல்லாருக்கும் அருள் புரிஞ்சுறதுனால யாருமே கிட்ட வரமாட்டேங்கிறா போட்டிருக்கு இந்த கோயிலுக்கு. அதனால் அதுவும் சூரிய புஷ்கரணியும் சந்திர புஷ்கரணியும், இப்போ என்ன புஷ்கரணி இருக்கானே தெரியல, அந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான கோவில். பல பேர் பல இடத்த சாப்பிட்டுட்டா இந்த கிணறு காணாமல் போயிடுதுன்னு ஒரு கதை வருமே, அந்த மாதிரி புஷ்கரணியே காணாமல் போயிடுது பல இடத்துல. அதில் இதுவும் ஒரு இடமா இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போயிருப்போம். ஸ்ரீரங்கத்தில் 2 தூண்கள் பின்னாடி சுற்றி வரைச்சே தெரியும். அந்த தூண்கள் என்னன்னா, பெருமாள் பரமபதத்துக்கு போகச்சே அந்த பரமபதத்தில் 2 தூண்கள் இருக்கான். அந்த 2 தூண்களை தழுவிண்டு நாம் வந்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் தொலைத்து விட்டு பெருமாளை போய் சேர்றோமா. அதாவது அல்டிமேட்டாக பெருமாளை ரீச் பண்ணுறது அந்த மோட்சத்துலேயும் அந்த இடத்துல. அப்படிங்கிறதுனால அதனுடைய ஐதீகமாக ஸ்ரீரங்கத்தில் 2 தூண்கள் இருக்கு. அதே மாதிரியாக இங்கே திரு ஆதனூர்லேயும் 2 தூண்கள் இருக்கின்றன. ஜீவன்கள், அதாவது நம்ம இப்படி இல்லை, ஜீவனாக மேலே போகும்போது அந்த 2 தூண்களையும் தழுவிக்கொண்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி விட்டு விட்டு பெருமாளை அடைகிறோம். அப்படிங்கிறதுடைய ஐதீகமாக 2 தூண்கள் இங்கேயும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல விஷயங்கள் இந்த க்ஷேத்திரத்தில் நிறைய இருக்குது. இதை வந்து ரொம்ப அழகாக மங்களாசாசனம் பண்ணுறார். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த க்ஷேத்திரத்தில் 7 பூதகணங்கள், அதற்கு இடையில் 7 பூதகணங்களுக்கு மத்தியில் வடக்கு பார்த்தபடி மகாவிஷ்ணுவுடைய சிலை இருக்கான். என்னது 7 பூதகணங்கள், சப்த ஸ்வரங்கள்னு சொல்கிறான், சப்த பூதங்கள்னு சொல்லலாம். பஞ்சபூதங்கள் இல்லை, அப்போ சப்த பூதங்கள். அந்த பூதங்கள் வேற, இந்த பூதங்கள் வேற. அந்த 7 பூத கணங்களுக்கு நடுவில் மகாவிஷ்ணுடைய சிலை. இங்கே நம்ம போனால் பார்க்கலாம், அது கோயிலில் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கு. அந்த மகாவிஷ்ணுவனுடைய சிலை இந்த ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாலாம், எவ்வளவு பழமையானதுன்னு தெரியல, ரொம்ப பல்லாண்டுகளாக பழமையானது. அது மட்டுமல்ல, அது வளர்ந்துண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதான் பின்னாடி வரைச்சே இது காட்டுவா, வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல, இங்கே இருக்கிறவா சொன்னாலோ இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த மகாவிஷ்ணுவின் சிலை இருக்குது, அந்த சிலை வளர்ந்துட்டு வருதுன்னு ஒரு சில ஐதீகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறார். எல்லாம் பல விஷயங்கள் ஒன்றுத்துக்கும், அதாவது பூதகணங்களுக்காகட்டும், நித்தியசூரிகளுக்காகட்டும், மகாலட்சுமிக்கே ஆகட்டும், மற்ற பக்தர்களுக்காகட்டும், எல்லோருக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப அவரவருடைய தன்மைக்கு ஏற்ப ஆண்டவன் நம்மிடம் வருகிறான், நம்மை அழைக்கிறான். நாம் சென்று அவனை பார்க்க வேண்டும். இப்போ யார் சென்று அவனை பார்க்க வேண்டும், யார் மங்களாசாசனம் பண்ணிருக்கா, இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு யார் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஆண்டு அளக்கும் ஐயனாகி தலையணையாக மரக்கால் கொண்டும் இடக்கரத்தில் ஓலையும் எழுத்தாணியும் கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கிறான். பெருமாள் எப்படி எப்படிலாம் சேவை சாதிக்கிறான் பாருங்க. என்னன்னா, அங்கே காமதேனு காலடியில் காமதேனுவும் பசுவும், அதாவது பசுவும் கன்றும் நந்தினியுமாக இருக்கிறார்கள். இந்திரன் இருக்கிறான், பெருமாளுக்கு பெருமாள் சேவை சாதிக்கிறார்.
இதில் ஒரு பக்கம் மரக்காலில் கையை வச்சுன்னு படுத்துட்டுருக்கார், இன்னொரு பக்கம் எழுத்தாணி கூட, ஓலையும் எழுத்தாணியும் கையில் வச்சுருக்கார் அப்படின்ற ஐதீகம். அது என்ன சுவாமி, ஓலையும் எழுத்தாணியும் எதற்காக வச்சிருக்கணும் அப்படின்னா, எல்லாருக்கும் நான் தான் படியளப்பவன். நீங்கள் நினச்சிட்டு இருக்க யமதர்மராஜன், சித்திரகுப்தன், அவன் தான் எழுதிருப்பான்னு, அவனை எழுதுவிப்பவனே நான் தான் அப்படிங்கிற உணர்த்தறதுக்காக அதாவது இங்கேருந்து ஓடி வரார் இல்லையா, வயதான முதியவராக வந்தவர், ஒரு பக்கத்தில் மரக்கால் வச்சுருக்கார் இல்லையா, இன்னொரு பக்கத்தில் யார் யாரெல்லாம் நடந்து வந்தாலும் அவளை எழுதிக்கிறார். அவர் நீ என்ன பண்ணிருக்க, நீ என்ன பண்ணிருக்க, நீ என்ன பண்ணிருக்க, இவ்வளவு வேலை பண்ணிருக்க அப்படின்னு எழுதிட்டாராம். என்ன எழுதிருக்கார், நம்மளுடைய கர்மாக்களை எழுதிருக்கார். அவர் எழுதுறாரா, அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாணி தானாக எழுதுகிறது. கற்றது கைமண் அளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள். கலைமடந்தையே இவ்வளவுதான் அப்படிங்கிற போது, அவனு கலைமடந்துக்கே ஹைகிரீவர் தான் உபதேசம் பண்றாருன்ற போது, அதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக இந்த எழுத்தாணி கூட பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம்.